அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். நான் மேலப்பாத்துலேருந்து ஹசன் பேசுகிறேன், ஹசன் முஹைதீன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அராயத்துல யுகத்தி விபத்தின் அந்த சூறாவில் வந்துட்டு ஃபவைலுல் முசல்லின் அப்படி வருது, தொழுபவர்களுக்கு கேடு தான் வருது. என்ன கேட்டால் கவனம் மட்டும் தொழுபவர்களுக்கு கேடு தான் அப்படின்னு சொல்லி வரும். எப்படி அது? அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மேக்ஸிமம் எல்லா பேருமே மாறி வந்தவங்க தான். அவங்க வந்துட்டு எப்படி அரபியை வந்து முழுமையாக தெரியாது. அப்படிங்கும்போது தொழுகும்போது அவங்க கிராத் ஓதும்போது நமக்கு அதோடைய அர்த்தம் தெரியாது. எப்படி தொழுகையோடு கவனமாக ஒன்றிணைவதுன்னு தெரியலை. அப்படின்னு நம்ம தொழுகையோடைய நிலைப்பாடு என்ன, நம்ம தொழுகையை எல்லாம் எப்படி ஏற்றுக்குவோம், அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்ன கேட்குறாருன்னா, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது திருக்குறானில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குன்னு கேட்டால், அராய் தல்லதி யுகதிபு பித்தீன், சின்ன சூறா, எல்லாரும் மனப்பாடம் பண்ண வச்சுக்கிற சூறா. அந்த அராய் தல்லதிங்கிற சூறாவில் என்ன வருதுன்னா, ஃபவைலுன் இல் முசல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. எந்த மாதிரியா தொழக்கூடியவர்கள்னு சொன்னால், அல்லதீன ஹும் அன் சலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையில் கவனமற்று இருக்கிறார்களே அவர்களுக்கு கேடு இருக்கிறது. அப்போ தொழுகும் பொழுது கவனமில்லாமல் தொழுதார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனில் சொல்லுகிறான். இதை வச்சு அதை கேள்வி கேட்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது நம்ம அரபி தாய்மொழியாக நம்ம கொள்ளவில்லை. தொழும் பொழுது நம்ம ஓதுறோம் இல்லையா, அரபியில் ஓதுறோம், அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அல்லது கூட்டு தொழுகையில் தொழுகிறோம், இமாம் அரபியில் ஓதுகிறார், அதோடைய அர்த்தம் நமக்கு விளங்குமா? அதிகமான மக்களுக்கு விளங்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு எப்படி ஈடுபாடு வரும்? கவனம் இல்லாமல் தானே தொழுகிறோம். அவர் என்னமோ மந்திரம் ஓதுறாரு, நம்ம கேட்குறோம் என்று தான் எல்லாருமே தொழுகிறோம். இந்த வசனத்தின்படி பார்த்தால் யாருடைய தொழுகையும் செல்லாது, எல்லாருமே நரகத்துக்கு தான் போகணும். ஏன்? தங்கள் தொழுகையிலே கவனமில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கேடு. தொழுதும் கேடு வருதுன்னா, தொழுவாட்டாலும் கேடு. தொழ போகிறீங்க, தொழுவும்போது கவனம் இல்லைன்னு வைங்க, அப்போ கேடாகிவிடும் என்று அந்த சூறாவில் இருக்கிறத. அப்போ எங்களுடைய தொழுகையெல்லாம் வீணா, தொழுகையெல்லாம் நாசமாக போயிடுமா என்று கேட்குறார். இது ஒரு தொழுகையை பேணிக்கொள்வது, காப்பாற்றி கொள்வதற்காக கேட்குற ஒரு நல்ல ஒரு கேள்விதான். ஆனால் இந்த கவனமற்று தொழுதல் என்பது இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை என்ன செய்யணும்னா வேறு ஆதாரங்களை வைத்து முடிவு செய்யணும். கவனம் இல்லாமல் தொழுகிறவங்களுக்கு கேடுன்னு வந்துவிட்டால் அப்போ இது குறித்து ஒட்டுமொத்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது? ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி விஷயத்தை நபிகள் நாயகம் அவர்கள் எது விளக்கி இருக்கிறார்களா என்று முதல்ல பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு அந்த ஆதாரங்களையும் இதையும் இணைத்து ரெண்டுக்கும் பொருத்தமான ஒரு விளக்கத்தை தான் அதில் எடுக்கணும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ நம்ம கவனம் இல்லாமல் தொழுன்னு இருக்குல்ல, கவனம் இல்லாமல் தொழுதலுக்கு நரகம் என்று கேடு என்று வைத்து கொண்டால் அப்போ கவனத்தோடு எல்லாரும் தொழ முடியுமா? அது சாத்தியம்னு இந்த மார்க்கம் சொல்லுகிறதா? அப்படி சொல்லவே இல்லை. முதல்ல புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் சொன்ன செய்தி 608வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இதா நூதியல் இஸ் சொலாத்தி, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுது. பாங்கு சொன்ன உடனே அது பர ஷைத்தான் என்ன செஞ்சிடறான், பின் ஓட ஆரம்பிச்சிடறான். பாங்கு சொல்லி முடித்த உடனே மறுபடியும் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஓடியாடுறான். பாங்கு முடிஞ்சவன கிட்ட ஓடியாடுறான் நம்மள்கிட்ட. தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது இக்காமத்து சொல்லுவாங்கள்ல, அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஓடுறான். இக்காமத்து முடிஞ்சு விட்டது, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுகையில் நுழைந்து விட்டோம். இப்போ நுழைஞ்ச பிறகு ஓட மாட்டேங்கிறான். நம்ம தொழுகை நுழைந்த பிறகு ஷைத்தான் என்ன செய்கிறான்? பாங்கு சொல்லும்போது ஓடுகிற ஷைத்தான் தொழுகையில் நம்ம ஈடுபடும் பொழுது இவன் தொழ ஆரம்பித்து விட்டான் என்று ஓடுவான், ஓட மாட்டான். என்ன செய்வான்னு கேட்டால், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நுழைவான். நுழைந்து கொண்டு ஹத்தா யஹ்திர பைனல் மரி ஒ நப்சிஹி, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கு மத்தியில் தப்பான எண்ணங்களை எல்லாம் போட ஆரம்பிச்சு. தொழுதுகிட்டு இருக்கும்போது பல எண்ணங்கள் வரும். நம்ம அல்லாஹ் தொழுன்னு நிற்போம், நின்றாலும் பல எண்ணங்களை போட்டுருவான். போட்டு என்ன செய்வான்? எக்கூடு ஊதுக்கு இருக்கதா, அதை நினச்சிப்பார், இதை நினச்சிப்பாருன்னு பல சிந்தனைகளை போடுவோம். கடையில் தொழுகையில் இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? அந்த கடையில் ஒரு கடன் தரமே தந்துட்டாரா, அந்த அது வச்சோமே, இது இங்கே வச்சோமே, ஹெல்மெட் எங்கே வச்சோம், செருப்பு போட்டோமே, இப்படின்னு நம்ம என்ன செய்யும்? வாசலில் போட்டால் எல்லாம் யாபத்துக்கு வரும். நம்ம தொழுது கொண்டு இருப்போம், தொழுதுகிட்டு இருக்கும்பொழுது என்ன செய்யும்? நம்ம வாசலில் போட்ட செருப்பு யாபத்துக்கு வரும்,
நம்மளுடைய பரிசு எங்கே வச்சோம் ஞாபகத்துக்கு வரும், கண்ணாடியை கலட்டினமே எங்கே வச்சோம் அது ஞாபகத்துக்கு வரும், அல்ல எவனோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் ஞாபகத்துக்கு வரும். இப்படியெல்லாம் வர வைப்பானான், ஷைத்தான் வருவான். எந்த அளவுக்கு ஆக்கி விடுவான் என்றால் அந்த ஹதீஸில் வருது, நம்ம எத்தனை ரக்காத்து தொழுதோம்னு அவனுக்கு தெரியாதவங்க ஆக்கிடுவான். தொழுக அல்லாவுக்காக தொழ போகிறோம், தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இப்போ 4 ரக்காத்து தொழுகையாக இருந்தால் நாளை ஞாபகத்தில் வச்சுருக்கணும்ல. 3வது ரக்காத்து தொழுகும் போது ஞாபகம் தன் குழைப்பு என்ன செய்வான், நம்ம தொழுது 3 4 ஆக்கி விட்ருவான், நம்ம தொழுது 3 2 ஆக்கி விட்ருவான். அப்போ தொழுகையில் ஈடுபடுற ஒருவனை அவனை தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது வேறு கவனத்தை கொண்டு போகிறான்ல, கொண்டு போகும் பொழுது அவனுடைய வாய் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதும், அவனுடைய மனசு பூராவுமே வேறு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். அதன் காரணமாக அவன் எத்தனை ரக்காத்து தொழுதான் என்பது அவனுக்கு தெரியாமல் ஆக்கிடுவான். இப்படின்னு புகாரில் இருக்கிறது. இது யார், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஏற்படும்ங்கிறாங்க. அப்போ கவனமற்ற தொழுதல் என்பது இது மனிதனால் வெல்ல முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சா இல்லையா? கவனமற்ற தொழுதல், கவனமான இனத்து தான் கவனமாக வந்தாலும் சரி உன்னால் முழு கவனமாக தொழ முடியாது. இப்படி சொன்னாங்களோ நபிகள் நாயகம், சொன்னாங்கள்ல அதே விஷயத்துக்கு அவங்களே ஆளானாங்க. அவங்களே ஒரு நாள் தொழுது விட்டு என்ன செய்கிறாங்க, சலாம் கொடுத்துட்றாங்க, தொழுகையை முடிச்சிடுறாங்க. அப்போ நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க, யாவப்படுத்துகிறாங்க, நீங்கள் தப்பாக தொழுதுட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன செய்கிறாங்க, நபிகள் நான் யாவும் அப்படியான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஏன் மறந்தாங்க? அவங்க 4 ரக்காத் தொழுகையை 4 5 ஆண்டு நினைவு வைக்க முடியாமல் மறந்துட்டாங்கன்னு சொன்னால், அப்போ நபிகள் நாயகமாக இருந்தால் கூட தொழும் பொழுது 3 ரக்காத்தை 4 என்று நினைப்பார்கள், 4ஐ 3 என்று நினைப்பார்கள்டா. ஏன் அப்படி நினச்சாங்க? அதில் ஒன்றி போயிருந்தால் கரெக்டாக தானே சொல்லணும். தொழுகையை தவிர வேறு ஒரு சிந்தனை அவருக்கு இல்லை என்று சொன்னால் 3 என்று நினைக்கணும், 4 என்று நினைக்க வேண்டும். அப்போ 3 4 என்று நினைப்பதாக இருந்தால் தொழுதும் பொழுதே நபிகள் நாயகத்தினுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. அப்போ இப்படி ஏற்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுக்கே ஏற்பட்டும் இருக்கிறது. அப்போ என்ன நம்ம வழங்குகிறோம், நம்முடைய கண்ட்ரோல் அப்படியே வச்சுக்கிட்டு கவனமே மாறாமல் தொலை ஏழுமா என்றால் ஏழவே ஏழாது. என்ன செய்தான்னு ஒரு படைப்பாளர் படைச்சு வச்சுருக்கிறான். அல்லாஹ்வே அந்த மாதிரி நம்மளை என்ன செய்வான், நம்மளை குழம்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறான் தொழுகையில். அப்போ இது என்ன வழங்குகிறோம், அப்போ கவனம் இல்லாமல் தொழுதால் கேடுன்னு வருது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், கவனம் இல்லாமல் என்னதான் நீ கவனமாக இருந்தாலும் கவனம் இல்லாமல் ஆயிடுவீங்க என்று வருகிறது. முரணாக இருக்காருன்னு சரி, ஆனால் முரண் கிடையாது, ரெண்டுக்கு இணக்கமான ஒரு அர்த்தத்துக்கு வரணும். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகர் சொல்கிறாங்க, நான் தொழும் பொழுது கொஞ்சம் நீண்ட நேரம் பெரிய அத்தியாயங்களை ஓதி தொழலாம்னு நான் நிற்பேன். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த நபிகள் நாயகம் காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க தொழுகிறதுக்கு. முன் வரிசையில் ஆண்கள் நிற்பாங்க, பெண் வரிசையில் பெண்கள் நிற்பாங்க. அப்படி வரக்கூடிய பெண்களில் கை குழந்தை உள்ள பெண்களும் இருப்பார்கள். அவங்க கை குழந்தைய வீட்டில் போட்டு வர முடியாது, கை குழந்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. தொழுகை ஆரம்பிக்கும் போது ஒரு ஓரமாக போட்டுட்டு அவங்க தொழும்பாங்க. தொழுதா சில நேரங்களில் அந்த கை குழந்தை என்ன செய்யும், வீட்டு கத்த ஆரம்பிச்சிடும். வீட்டு கத்தும் பொழுது அதை நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நான் நீண்ட நேரம் தொழலாம் என்பதற்காக வேண்டி நிற்கிறேன். நின்றால் அப்போ என்ன, இது புகாரில் நிறைய இடத்துல வருது, ஒரு 707வது ஹதீஸில் உள்ளது மட்டும் இப்போ சொல்கிறேன். அதில் என்ன வருது என்று கேட்டால், இந்த குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்ட உடனே இந்த அழுகை அந்த குழந்தையுடைய தாயுடைய மனசை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு வேக வேகமாக நான் முடிச்சிருவேன். நீண்ட நேரம் தொழுவன்று நான் நிற்பேன். ஆனால் நீண்ட நேரம் தொழுதோமே என்று சொன்னால் அந்த தாயுடைய மனசு பாதிக்கும் என்பதற்காக வேண்டி ஷார்ட்டாக சுருக்கமாக தொழுதுறேன் என்கிறாங்க. இதில் கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், தொழுகையில் 2 கலந்து ஒன்றி விடுவது என்று இருக்குமையானால் அந்த குழந்தை அழுதா அது பாட்டுக்கு அழுதுட்டு போட்டோம், நமக்கே அதுக்கு நம்மளை பாதிக்குது, அது காதில் கேட்கவே கூடாத கேட்டிருக்கு. இந்த குழந்தை அழுவது தொழுகையில் ஈடுபட்ட ஒருவருக்கு வெளியில் உள்ள குழந்தை அழும் சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் முழுமையாக ஒன்றி போகலன்னு அர்த்தம். அப்படி ஏழாது. நம்ம என்னதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னாலும் வீழ்ந்து சத்தம் கேட்டால் அதுவும் காதில் விழுவத்தான் செய்யும். அப்போ அது விழாமையெல்லாம் இருக்காது. எப்போ விழுகிறதோ நம்ம முழு கவனம் இல்லைன்னு தான் அர்த்தம். எப்போ நமக்கு அந்த வெளியில் உள்ள சத்தம் காதில் விழுறது மட்டும் இல்லை, விழுவதற்கு ஏற்றவாறு முடிவேறு எடுக்கிறாங்க பாருங்கள்.
அந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு இவ்வளோ கணக்கு, குழந்தைய அம்மா, இந்த ஆளுக பாதிக்கும், பாதிச்சா நீட்டக்கூடாது, நீட்டினா பிரச்சனையாகும், குறைக்கணும், இவ்வளோ முடிவு தொழுகையிலிருந்து எடுக்கிறாங்க. தொழுகையில் இருந்துகிட்டு அந்த சத்தமும் கேட்குறாங்க. அந்த கேட்ட சத்தத்தை அலட்சியப்படுத்திட்டு போகாமல் என்ன செய்கிறாங்க, அந்த சத்தத்துக்கு ஏற்றவாறு உடனடியாக ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து தொழுகையை நம்ம சுருக்கிறதா இப்போ நல்லது என்கிற முடிவுக்கு வர்றாங்கன்னு சொன்னால், அப்போ தொழுகையில் உட்காந்துக்கிட்டு வேற ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, அப்போ கவனம் போயிடுச்சா இல்லையா? அப்போ இது கேடா? கவனம் போய் இருக்கிறது. அதே மாதிரி தொழும்போது நபிகள் நாயகம் வந்து குழந்தைய பேத்தியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டுலாம் தூக்கி தொழுது இருக்கிறாங்க, ருக்கு போகும்போது இறக்கி வச்சுருக்கிறாங்க என்கிற ஒரு ஹதீஸ் எல்லாம் கூட இருக்கிறது. அப்படி நிறைய இது புகாரில் 516வது ஹதீஸில் இருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இது மாதிரி எடுத்துன்னு செய்ய பெரிய பட்டியலே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகை என்பது நம்ம அல்லாஹ்வுக்காக தொழணும். தொழும் பொழுது வேறு கவனம் வராமல் தான் நம்ம தொழணும். ஆனால் நம்மை மீறி அந்த வேறு கவனம் வந்தால் அதுக்கு நாம் பொறுப்பாளி கிடையாது. நம்மை மீறி வேற ஒரு கவனம் வருதுன்னு வைங்க, அப்படி வரும் என்று சொன்னால் அப்போ நம்ம அலட்சியமாக தொழுதோன்னு அர்த்தம் வராது. ஏன், நம்மளே அதை செய்யலை. நம்ம போய் தொழுகையில் நிற்கும் பொழுது என்ன நீங்கள் எப்படி நினைக்கிறோம், தொழும்போது கரெக்டாக தான் தொழுகிறோம்னு நினச்சி தொழுகிறோம். இப்படி இல்லாமல் அப்போ நம்மளை மீறாமல் நம்மளை வேணும்னு அலட்சியமாக இருக்கிறோம் எப்படி வரும் என்று கேட்டால், ஒருத்தன் தொழுவு போகிறான். தொழுவு போகும்பொழுது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல. அப்போ என்ன தக்பீர் கட்டுமை செய்யுதுன்னு கேட்டால், ஆட்கள் நிறைய பார்க்குறாங்க, நல்லா தொழுவணும், நல்ல நம்ம தொழுவணும் அப்படி நினைத்துக்கிட்டே சொல்கிறான். இது வந்து இவன் வேணும்னு செய்கிறான். இது ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்ற உடனே அவன் மட்டும் போய் தொழுதா சடக்கு சடக்கு தொழுதுடுறான். ஒரு 50 பேர் பார்க்குற இடத்துல போய் தொழுதா அந்த 50 பேர் நம்மளை நல்லா தொழுகிறான் என்று நினைக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த தொழுகையை வந்து ரொம்ப 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 அழகாகவும் நேர்த்தியாகவும் ரொம்ப நேரம் குனிந்து ரொம்ப நிமிர்ந்து அப்படியெல்லாம் என்ன செய்கிறான், தொழுகிறான். தொழுகிற ஒவ்வொரு வினாடியிலையும் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, அல்லாஹ்வை தொழுகிறோங்கிறத இல்லை, இது சைத்தான் வந்து கெடுக்கலை. இவன் ஸ்டார்டிங்கிலே அப்படி தான் போய் நிற்கிறான். ஸ்டார்டிங்கில் அவன் ஆரம்பிக்கும் பொழுது கேர்லெஸ்ஸாக தான் நிற்கிறானே தவிர, இவன் அல்லாஹ்வுக்காக நிற்கிற தக்பீர் கட்டும் பொழுது இவனுடைய எண்ணம் என்ன, 4 பேர் நிற்கிறாங்க, நல்லா நம்மளை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரியாக நினைக்கணும். இதுதான் கவனமின்மை. இந்த கவனமின்மை 2 வகை இருக்கிறது. ஒன்று கவனமின்மை என்று நினச்சிக்கிட்டே போய் தொழுகிறது, ஏனோ தானு தொழுகிறது. அப்படியான முறையில் அவன் தொழுதான்னு சொன்னால் அது கேடு தான். நம்ம தொழுகும்போது என்ன செய்கிறது, அவன் பாட்டு வந்து நிற்கும் பொழுதே வந்து அல்லாஹ் நினச்சிக்கிட்டு தக்பீர் கட்டிடுறான். அப்படி இறைவனை நினச்சி ஓதி கொண்டிருக்கும் பொழுது அவனை மிஞ்சி போய் இப்படி சைத்தான் வந்து நுழைந்து விட்டால் அது நம்ம கண்ட்ரோல் உள்ளதா? நம்ம கல்பு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்முடைய உள்ளமெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அவன் நினைக்கிறபடி மாற்றி விடுவான். அதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இஸ்லாமிய நம்பிக்கை என்னென்னா, எந்த ஒரு மனிதனும் தன் உள்ளத்தில் இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்க முடியாது. அவனை மிஞ்சின ஒரு முடிவு தான் உள்ளத்தில் வரும். அந்த காரணத்தினால அப்போ அலட்சியமாக தொழுதால் கேடுன்னு இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், அல்ஹம்து சூரா ஓதுறாங்க, அர்த்தம் தெரியலை, அதெல்லாம் வந்து அலட்சியத்தில் வராது. ஏன்னா அர்த்தம் தெரியாத மக்களும் இந்த உம்மத்தில் வருவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இது அரபுகளுக்கு வந்த ஒரு மார்க்கமா? இல்லை. அந்த வசனம் சொல்லும் பொழுது இதை அரபிகளும் ஓதுவார்கள், அரபி அல்லாத மக்களும் வருவார்கள், அவங்களுக்கு இதனுடைய அர்த்தம் தெரியாது அப்படிங்கிற விஷயம்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாமையா இருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சே நான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அர்த்தம் தெரியுதா தெரியலையான்ட்டாலும் என்ன தெரியும் உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுறான்னு தெரியும்ல. ஓதுவது குர்ஆனை ஓதுகிறார், ஓதுவது நபிகள் சொன்ன துவாக்களை ஓதுகிறார். அப்படி நினைத்தாரையானால் அது கவனம், போதுமான கவனம் வந்து விட்டது. அதனால் அர்த்தம் தெரியாமல் ஓதுனவன்லாம் கவனமற்றவன் என்கிற அர்த்தம் கிடையாது. கவனமற்றவன்டா என்னன்னு கேட்டால், ஏனோ தானோ என்றே இந்த செயலை செய்வது. இதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால், அப்போ சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு ஆரம்ப நேரம் இருக்குது, ஒரு முடிவு நேரம் இருக்குது. அந்த முடிவு நேரம் வரும்போது என்ன செய்ய, ஆரம்ப நேரத்தை தொழுவாமல் அலட்சியமாக இருந்துட்டு, உதாரணமாக அசர் தொழுகை இருக்கிறது. அசர் தொழுகையை சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம தொழுவலாம். ஒருத்தன் என்ன செய்கிறதுனா 3:30க்கும் தொழுவாமல் 4க்கும் தொழுவாமல் நான் சும்மா உட்காந்துட்டுருக்கேன். இதை வேலை வெட்டியில் போனால் அது ஒரு மார்க்கத்தில் ஒரு மன்னிப்புள்ள விஷயம், கொஞ்சம் லேட்டாக்கணும்.
சும்மா இருக்கும்போதே அப்போவே தொழுதுருக்க முடியும், இருந்தாலும் 5 ஆகட்டுமே, 5:30 ஆகட்டுமே, 6 ஆகட்டுமேன்னு மறைகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. அப்போ போய் நல்லா கொடுக்குறான். போகும்போதே யாவும் இருக்கவனுக்கு கவனம் இருக்கான்னு தெரிகிறது. இவனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தில்க சலாத்துல் முனாஃபிகி. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இது முனாஃபிக்குடைய தொழுகை. ஏஜலிசு எர்குபு சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படா அது மறைய போகுதுன்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறான், மாற்ற பிறகு அல்லாவுடைய நினைவு இல்லாமல் போய்கிட்டு அல்லாஹ் கொடுக்குறான். நேரத்தை ஓட்டணுங்கிற நினைப்பு இருக்குமே தவிர இவனுக்கு ஓதுறதை பற்றி யாபம் இருக்காது. 2 நிமிஷம் தான் இருக்கிறது, சூரியன் மறைய போகுது, மறைஞ்சால் மகரிப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொண்டு குனிகிறது நிமிர்றது தான் அவனுக்கு தெரியுமே தவிர தொழுகிறதுங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்காது, ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காது. இதுதான் இது உதாரணம் காட்டுறான், முனாஃபிக்கு தொழுகைங்கிறாங்க. இப்படியாக இருந்தால் நம்மளை வேணும்னு செய்கிறோன்னு அர்த்தம். நம்மளை வேணும்னு செய்யாமல் இருந்தால் அது என்ன வராது, நீங்கள் கவனமற்று தொழுவீர்கள் என்று வராது. ஏன்னா முழு கவனத்தோடு தொழுதல் என்பது கிடையவே கிடையாது. நம்மளை வேணும்னு கவனமின்மையை உண்டாக்கிடக்கூடாது. அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு விஷயம் 4வது சூறாவில் 142, 143 வசனங்களில் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக்குகள்னு சிலர் இருந்தாங்க. அதாவது நபிகள் நாயகத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்களை சஹாபாக்கள், தோழர்கள்னு சொல்லுவோம். இன்னும் நேரடியாக எதிர்த்தார்கள், அவர்களை முஷ்ரிக்கு காஃபிரு என்று சொல்லிவிடுவோம். இன்னும் ஒரு சாரார் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இருப்பாரோ இல்லாமல் இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற டவுட்டில் அறகுறையாக வைத்துக்கொண்டு நடித்தவர்கள் முனாஃபிக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தொழுகைக்கு வருவாங்க, போர்க்களத்துக்கு கூட போவாங்க, எல்லாருடைய விஷயத்தையும் கலந்து கொள்வார்கள். ஆனால் இது உலகத்தினுடைய ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி இதில் வந்திருப்பார்களே தவிர 100% இவர் சொல்வது சரிதான், முகமது சொல்கிற மார்க்கம் கரெக்டு தான் வந்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவன் தொழும்போது எப்படி தொழுவான்? தொழுமை என்ன செய்வான், இங்கிட்டம் இல்லாமல் இருக்குமோ, நெசமாக இது இறை வணக்கமாக தான் இருக்குமோ, இது நன்மையை தருமோ, அல்ல தராமல் போயிடுமோ, இப்படி இருப்பாங்கன்னு நல்லா சொல்லி கேட்டான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இன்னல் முனாஃபிக்கீன, இந்த இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள், யுஹாதியூன் அல்லாஹை ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஒவ்வொரு ஹாதியுகும் அல்லாஹ் அவங்கள ஏமாற்றுவான்டா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு அர்த்தம். ஒய்தா காமு இல சலாத்தி, தொழுகையில் நிற்பார்களே ஆனால் காமு குசாலா, சோம்பலாக நிற்பார்கள். யுராவுனன் நாச, அவங்க நோக்கமெல்லாம் மக்களுக்கு காட்டுவதாக இருக்கும். நம்ம தொழ போவாட்டி நம்மளை முனாஃபிக்குங்கிறது தெரிஞ்சிடுவாங்க, கண்டுபிடிக்கக்கூடாது, போய் நின்றுவோம். அப்போ நிற்கும்போது அவங்க நோக்கம் என்ன, மக்களுக்கு காட்டுவது. ஒலா எதுக்குருனல்லாக இல்லா கலீலா, குறைவாகத்தான் அல்லாவுடைய நினைவை வச்சுருப்பார்கள். இருக்குமோ, அல்லாஹ்தான் தொழுகிறோமோ, முகமது கரெக்ட் தானே அந்த தொழுகை, இல்லை இல்லாமல் இருக்குமோ என்று சொல்வார்கள். முதபதபீன பைன தாளிக்க, ரெண்டுக்கு மத்தியில் உழன்று கொண்டிருப்பார்கள். லா இலா ஹாவுலாயி உலா இலா ஹாவுலாய், இங்கிட்டும் இருக்க மாட்டார் அங்கிட்டும் இருக்க மாட்டார், இவர்கள் பக்கமும் சேராமல் அவர்கள் பக்கமும் சேராமல், இது இருக்குமோ இல்லாமல் இருக்குமோ அப்படி தொழுவார்கள். இதுதான் இந்த அலட்சியமாக தொழுவது. எத்தனை பேர் இருக்கிறான், தொழுகைங்கிற ஒரு கடமை, இது அல்லாஹ் நம்ம இது கடமையாக்கியிருக்கிறான் என்பதற்காக இல்லாமல் ஏதோ மிஷின் மாதிரி போய் தொழுவான். உம்மா விரட்டி விட்டாங்கன்னு நின்று தொழுவான். ஒருத்தன் வீட்டில் பொண்டாட்டி விரட்டுன்னு தொழுவான். அப்போ அது 4 பேர் கேட்பாங்களுக்கு நிற்கிறான். நிற்கும் பொழுது இது நம்ம மீது ஆக்கப்பட்ட கடமை, இன்ன நோக்கத்திற்கு ஆக்கப்பட்டிருக்குது, இதை செஞ்சால் அல்லாஹ் நான் கூலி தருவான், இதில் எதாவது விட்டால் தண்டி, அந்த ஒரு எண்ணம்லாம் இல்லாமல் ஏதோ மிஷின் மாதிரி அது நிற்கிறது. அப்போ நிற்கும் பொழுதே ஒரு ஈடுபாடு இல்லாமல் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்களத்தான் இது குறிக்குமே தவிர மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நம்ம கவனக்குறைவு ஏற்படுதில்ல, அது கேள்வி வராது. அல்ல எது கேள்வி கேட்பான், நம்ம சக்திக்கு உட்பட்டதுக்கு தான் கேள்வி கேட்பான். அப்போ அலட்சியமாக தொழக்கூடாதுங்கிறது உண்மை. அதனுடைய அர்த்தம் என்ன, நம்மளா வேணும்னு இப்படி செஞ்சிடக்கூடாது, நம்ம கவனமாக போய் நின்று தொழ வேண்டும். அதை மீறி அலட்சியப்படுத்துகிற தன்மை வருமாண்டா வரும், கவனக்குறைவு வருமாண்டா வரும். அதுக்கு நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்மளை மிஞ்சின ஒரு காரியம், நம்ம நினச்சா அதை சரி பண்ண இயலாத ஒரு காரியம் அப்படின்னு வழங்கி கொண்டால் எந்த ஒரு குழப்பமும் வராது.